அனைவருக்கும் வணக்கம். 11ஆம் வகுப்பு இயல் 5 அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கவிதை பேழை, இதுதான் சீரா புராணம். அதில் இடம்பெற்றிருக்கக்கூடியது சீரா புராணம். உமறு புலவர் எழுதியது. இஸ்லாமிய தமிழ் இலக்கியங்களில் முதன்மையாக விளங்குவது இந்த சீரா புராணம் அப்படின்னு சொல்லலாம். சீரா, அந்த சீரா புராணத்தில் இந்த சீரா அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீரா அப்படிங்கிறது சீரத் அப்படிங்கிற அரபு சொல்லினுடைய திரிபு தான். இதற்கு வாழ்க்கை அப்படிங்கிற பொருள் இருக்கு. புராணம் அப்படின்னா வரலாறு, அப்படின்னா சீரா புராணம் அப்படிங்கிறதுக்கு வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிற பொருள். வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது அப்ப யாருடைய வாழ்க்கை வரலாறு? நபிகள் பெருமானுடைய வாழ்க்கை வரலாறை இந்த நூல்ல நம்ம பார்க்கிறோம். இந்த நூலை வள்ளல் சீதக்காதி அப்படிங்கிறவர் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க, வள்ளல் சீதக்காதி அப்படிங்கிறவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பாடலை உமறு புலவர் இந்த நூலை இயற்றாரு. இந்த நூல்ல 3 காண்டங்கள் இருக்கிறது, அதாவது 3 பெரும் பிரிவுகள் இருக்கிறது. என்னதுலானா விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் அப்படின்னு 3 காண்டங்கள் என்ன செய்து இருக்கு. 92 படலங்கள், சிறு பிரிவு உட்பிரிவு 92 படலம், 5027 விருத்த பாடல்கள் கொண்டதாக இருக்கிறது. இந்த நூலை முடிக்கிறதுக்கு முன்னாடியே உமறு புலவர் இறைவனடி சேர்ந்துட்டார், அதை இயற்கையை எழுதிட்டாரு. அதனால பனு அகமது மரைக்காயர் அப்படிங்கிறவரு இதனுடைய தொடர்ச்சியாக சின்ன சீரா அப்படின்னு இந்த நபிகள் நாயகத்தினுடைய வரலாறை முழுமை பெற செய்கிறார். அப்போ முழுமையாக இறுதி அடைவது சின்ன சீரா பகுதியில். உமறு புலவர் எட்டயபுரத்தினுடைய அரசவை கலைஞராக இருக்கிறார். இது மாதிரி கடிகை முத்துப்புலவர் அவருடைய மாணவர் தான் உமறு புலவர். கடிகை முத்துப்புலவர் அவருடைய மாணவர் உமறு புலவர். நபிகள் நாயகத்தின் மீது இது தவிர முதுமொழி மாலை அப்படிங்கிற நூலும் இவர் இயற்றியிருக்கிறார். இஸ்லாமிய நெறியினுடைய தூதர் நபிகள் நாயகத்தினுடைய சீரிய வரலாற்று இலக்கியம் தான் இந்த சீரா புராணம். இந்த சீரா புராணம் தமிழ் இலக்கிய மரபு, அதாவது காப்பியங்கள் எவ்வாறு இயற்ற வேண்டும் அப்படின்னு காப்பிய இலக்கணத்துல ஒரு 18 நெறிமுறைகள் என்ன செஞ்சிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அதுபடி அந்த வரலாற்று, அந்த வர்ணனை, இயற்கை சூழல், அதுக்கப்புறம் மலை, சிறுபொழுது, பெரும்பொழுது, இதனுடைய சிறப்புகளை எல்லாத்தையும் பாடக்கூடியதாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. அதனால பகையும் வறுமையும் நோயும் தீண்டா பொருள் வளம் நிறைந்த மதினா நகரில் தானத்திலும் தவத்திலும் சிறந்து விளங்கிய மக்கள் எல்லாரும் செல்வ செழிப்புடன் வாழ்ந்த பாங்க இந்த நூல் நமக்கு படம் எடுத்து காட்டுகிறது. இந்த ஹிஜ்ரத் காண்ட பகுதியில தான் நம்முடைய பாடப்பகுதி இடம்பெற்றிருக்கு. ஹிஜ்ரத் காண்டம் அப்படின்னா செலவியல் காண்டம் அப்படிங்கிறது பொருள். மதினா புக்க படலம் அப்படிங்கிற படலத்துல இருந்தா நமக்கு பாடப்பகுதி இடம்பெற்று இருக்கிறது. அதனுடைய ஒரு சுருக்க பகுதி இதுல கொடுத்திருக்காங்க. ஹிஜ்ரத் அப்படின்ற அரபு சொல்லுக்கு, இதுவும் ஹிஜ்ரத்னாலும் அரபு சொல் தான், அரபு சொல்லுக்கு இடம் பெயர்தல் அப்படிங்கிற பொருள். மக்கா நகரத்தினுடைய குறைசி இன மக்கள் நபிகள் நாயகத்திற்கு நிறைய கொடுமைகள் செய்கிறாங்க. நபிகள் நாயகம் மக்காவை விட்டு மதினாவுக்கு வரணும் அப்படின்னு மதினா நகரில் இருக்கிற மக்கள் ரொம்ப விரும்பி ஆவலோட இவர் அழைக்கிறாங்க. உடனே அந்த அழைப்பை ஏற்று நபிகள் நாயகம் அங்கே மதினா நகருக்கு போறாரு. இஸ்லாமிய அறநெறிகளை வளர்க்க மக்காவை விட்டு மதினா நகரத்துக்கு இவர் போகும்போது இவர் தன்னோட துணையாக அவருடைய நண்பர் சீடர்னு சொல்லலாம், அபுபக்கர் அவரை என்ன செய்றாரு, அழைத்துட்டு போறாரு. முல்லை நிலத்தையும் குறிஞ்சி நிலத்தையும் கடந்து மருத நிலமாக இருக்கக்கூடிய அந்த மதினா நகரத்தில் நுழைகிறாங்க. அந்த நகரை காப்பிய இலக்கண முறைப்படி உமறு புலவர் என்ன செய்றாரு, நகர் வர்ணனை செய்கிறார். அதைத்தான் இப்போ நம்ம என்ன செய்றோம், இந்த பாடப்பகுதியில் பார்க்க போறோம். முதல் இது என்னன்னா மாளிகை நகரம். மாளிகை நகரத்து மதினா நகரம், மாளிகை நகரம். வடவரை பொருவனம் மலிந்த மேனிலை கடலென ஒளித்த தாவனத்தின் கம்பலை புடவியை அளந்தன போன்று வீதிகள் இடனர நெருங்கின மாடம் எங்குமே. வடவரை ஆனால் வடக்கில் இருக்கக்கூடிய மலை, அது மேருமலையை குறிப்பிடக்கூடாது. இந்த மேருமலை போல உயர்ந்ததாக மலிந்த மேனிலை, அங்கே மாடங்கள் எல்லாம், நகரில் இருக்கக்கூடிய மாடங்கள் எல்லாம் அப்படி உயர்ந்ததாக என்ன செய்கிறது இருக்கிறது. கடல் என ஒலித்தத, கடலில் எப்பொழுதுமே அலையினுடைய ஓசை இருந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி கடல்ல இருந்து வரக்கூடிய பேரொளி போல அந்த ஊரில் இருக்கக்கூடிய தெருக்களிலிருந்து மக்களுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே நினைச்சுகிறது. அங்காடிகள் நிறைந்த, கடைகள் நிறைந்த அந்த தெருக்கள்ல சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அதான் கம்பலை அப்படின்னா பேரொளி. புடவியை அளந்தன போன்று, இந்த உலகத்தையே அளந்தது போல பேரண்டத்தை போன்று அந்த வீதிகள் எல்லாம் பறந்து அகன்ற தெருக்களாக இருக்கிறது. ஆனா அதுல இருக்கக்கூடிய அந்த மாடங்கள், உயர்ந்த மாடங்கள் பார்த்தோம் இல்லையா, அந்த உயர்ந்த மாடங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா இடனர நெருங்கின, இடைவெளி இல்லாம அப்படி நெருக்கமாக, சிறிதும் இடைவெளி இன்றி மாளிகைகள் எல்லாமே நெருக்கமாக இருக்கிறது. அதனால அது மாளிகை நகரம்
அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக கொடை நகரம். கொடை நகரம்னா மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த நகரம். கலைவளார் மறையவர் கருத்தில் எண்ணியது. இளையனாது அரும்பொருள் யாவும் எய்தலால் மலைவிலாது அருளிய வள்ளியோரினும் தொலைவிலா பெரும் புகழ் படைத்த தொன்னகர். இதில் அந்த கலையில் வல்லவர்கள் எல்லாம் மிகவும் கலைஞர்கள், இந்த சிற்ப வேலைப்பாடுகள், இந்த மாதிரி இசை கலைஞர்கள், நாட்டிய கலைஞர்கள், இந்த மாதிரி கலைகளில் சிறந்து விளங்கக்கூடிய அத்துணை பேர்களும் மறையவர்களும், மறைகளை வேதங்களை போதிக்கக்கூடியவர்களும், கருத்தில் என்ன நினைக்கிறாங்களோ எண்ணிய பொருள்கள் அனைத்துமே மொத்தமாக இருக்கக்கூடியது. இலையென அது எதுவுமே குறைவில்லாமல் அத்துணை பொருள்களும் நிறைந்து இருக்கக்கூடியது. அங்கே எந்த பொருளுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க எண்ணியதை விட அதிகமான பொருட்கள் தான், எல்லா பொருள்களும் கிடைக்கின்றது. அதே மாதிரி மலைவிலாத அருளிய, அப்படி அவங்க கேட்கும் பொருளை எல்லாத்தையுமே வாரி வழங்கக்கூடிய வள்ளியோர் அப்படின்னா வள்ளல்கள். வள்ளல்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க கேட்கறதுக்கு முந்தி நினைக்கிறதுக்கு முந்தி எல்லா பொருளும் அங்கே இருக்குது. அதையும் இவர்கள் எல்லாம் வாரி வழங்கும் வல்லன்மை கொண்டவர்களாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அந்த மாதிரி குறைவில்லாத அந்த வள்ளல்களுடைய குறையாத பெரும் புகழை பெற்ற தொலைவிலா பெரும்புகழ் படைத்த தொன்னகர், தொன்மையான பழமையான நகர் அப்படின்னு என்ன செய்யலாம், இந்த மதினா நகரை சொல்லலாம். அடுத்ததாக மதினா நகரை பொன் நகரம், பொன் தங்கம் போன்ற நகரம் அப்படின்னு சொல்லலாம். தோரணத்தொடும் கொடிக்காடு துண்ணலால் வாரண மதமலை மலிந்து நிற்றலால் காரணத்தொடும் வர வாறு காணலால் பூரண புவியன பொழிந்த பொன்னகர். இதில் தோரணங்கள், நிறைய தோரணங்கள்லாம் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டு இருக்கிறது. கொடிகளும் காடு போல தொங்கி கொண்டு இருக்கிறது, நெருங்கி இருக்கு. கொடியெல்லாம் வரிசையாக அப்படியே தெருக்கள்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க, கட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி வாரணம் அப்படின்னா யானைகள் எல்லாமே அந்த இடத்துல மலை போல என்ன செய்யுது, மத மலை, பெரிய மலை போல அங்கே மலிந்து அப்படின்னா பெருகி அதிகமாக அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறது. இந்த யானைகள் நிறைந்த பகுதியாக இருக்கிறது. அதே மாதிரி கரணத்தொடு வரவாறு காணலால், நம்ம கண்கள் எல்லாம் ஒழுங்கோடு பார்க்கக்கூடிய வகையில், கண்கள் எல்லாமே அதை ஒரே பார்க்கக்கூடிய பார்வையெல்லாம் நேரிய பார்வையாக இருந்தது. அப்படி பார்க்கறதுனால பூரண புவியன, அதாவது நிரம்பிய வளமுடையதாக, அதாவது முழுமை பெற்ற பூமியாக பொழிந்த ஒரு பொன் போன்ற நகராக இந்த நகரம் என்ன செய்கிறது, ஜொலித்து கொண்டிருக்கிறது. பொன் போல பார்க்கும்போது நமக்கு எல்லா விஷயங்களும் நன்மையாக இருக்கிறதுனால அது ஒரு பொன் போல நமக்கு ஜொலிக்கிறது அப்படின்னு அந்த நகரை குறித்து குறிப்பிடுது. அடுத்து மனை நகர். மனை, அங்கே இருக்கக்கூடிய அந்த வீடுகள், அந்த பகுதிகள் எல்லாம் எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, சுதை ஒளி மேனிலை துலங்கி தோன்றலால் புதுமலர் தெருதொரும் சிந்தி பொங்கலால் எதிர்பணிந்து இடுவிருந்து இணைதின் நல்களால் வதுவையின் மனையென இருந்த மாநகர். சுதையொளி அப்படின்னா சுண்ணாம்பு, அந்த சுண்ணாம்பு வெண் சுண்ணாம்பு சாந்தனை கொண்ட அந்த மாளிகைகள், சுண்ணாம்பு பூசப்பட்ட அந்த மேல்நிலை அப்படின்னா அந்த மாளிகைகள் எல்லாம் அப்படி நல்லா ஜொலித்து கொண்டு என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போதான் புதிதாக வண்ணம் தீட்டப்பட்ட அந்த சுவரிகள் எல்லாம் ஜொலித்து கொண்டு இருக்கிறது. வீதிகள் எல்லாம் பார்த்தோன்னா புது மலர்கள் அங்கங்கே என்ன செஞ்சிருக்கு, சிந்தி இருக்கிறதுனாலையும் எதிரில் அந்த ஊர்களில் அப்படி வரக்கூடியவங்களை எல்லாத்தையும் பணிந்து இடு விருந்து அவர்களை அழைத்து விருந்து கொடுக்கக்கூடிய, அவங்க அன்போட விருந்து கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வும் இனிதின் நல்களால் கொடுக்கறதுனாலையும் அது எப்படி இருக்குன்னா வதுவைனா திருமணம், வதுவை அப்படின்னா திருமணம். திருமணத்தின் வீடு எப்படி இருக்குமோ, எவ்வளவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்குமோ அதுபோல இந்த நகரமானது இருக்கிறது. அடுத்ததான் மாநகரம். மான பெரிய நகரம். ஊறுபகை வறுமை நோய் ஓட ஓட்டி மேல் உறைவர மனுமுறை கோன் நடாத்தி நீள் நிறைதரு பெரும்புகழ் நிலை நிறுத்தியோர் மறுவிலாத அரசன இருந்த மாநகர். உருப்பகை அப்படின்னா மிகுதியான பகை, அங்கே இருக்கக்கூடிய பகையே இல்லை, பகை கிடையாது, பகை இல்லை, வறுமை இல்லை, நோய் இல்லை. இது எல்லாமே அந்த மதினா நகரில் இருந்து ஓட்டி, அதனால் இல்லாத அளவுக்கு ஓட்டிட்டாங்க. அடுத்து குறைவே இல்லாத, குறைவு அற்றுப்போக அப்படிங்கிற மாதிரி குறைவே இல்லாத இந்த மானுட அறத்தை உடைய இந்த நூல்கள் எல்லாம் என்ன சொல்கிறதோ
அந்த முறைப்படி கோன் நடத்தி மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முறையில செங்கோல் ஆட்சி நடத்தி கொண்டு, அதுதான் கோன்கிறது அரசனை, அரசன் நன்றாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அந்த ஆட்சி செங்கோல் ஆட்சியாக இருக்கிறதுனால அவனுடைய ஆட்சியில எல்லாமே எனது நிறைவுதான் தருகிறது. பெரும் புகழையும் நிலைநிறுத்தி ஆட்சி செய்யக்கூடியது, மறுவில்லாதனா குற்றமே இல்லாத அரசு அப்படின்னு பொலிவுடன் அவனுடைய அரசாட்சியில் பொலிவு மிக்க ஒரு மாநகராக இந்த நகரம் விளங்குகிறது. ஒன்னகரம், அதாவது ஒப்புமை இல்லாத நகரம் அப்படின்னு சொல்லலாம். இங்க தெண்டிரை ஆரமும் பூணும் சிந்தலால் விண்டு பற்பலபல மொழி விளம்பலால் மண்டிய வளந்தலை மயங்கலால் மது உண்டவர் என மதர்ந்து இருந்த ஒன்னகர். தெண்டிரை, அதாவது தெளிந்த நீரலைகளை உடைய அலைகடலானது, ஆரம் முத்து போன்ற மணிகளையும் அதை சிந்துறது போல இங்கு திறந்து மக்கள் திறந்து பற்பல தன்னுடைய மனம் திறந்து பற்பல மொழிகள் பேசுறாங்க. மது அருந்தியவர்கள் எல்லாம் மண்டிய வளந்தலை மயங்கலால், மது அருந்தியவர்கள் எல்லாம் மயங்குவது போல பலவாறான பொருட்கள், மண்டினா பெருகிய வளம், பொருள்கள் எல்லாம் அப்படி குவிந்து கிடக்கிறது. அந்த நிறைந்த வளத்தை பார்த்து ஒளிபெற்று திகழ்கிறது அப்படின்னு நினைச்சாருமா. மயங்குவது போல இந்த நகரம் ஒளிபெற்று பொருட்களை மண்டி கிடக்கக்கூடிய நகர வீதிகளாக, அப்போ செழிப்பாக இருக்கிறது அப்படிங்கிற பொருள்ல சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு ஒப்புமை இல்லாத நகராக ஒளிபெற்று விளங்குகிறது. செம்மையான நகரம், தானமும் ஒழுக்கமும் தவமும் ஈகையும் மானமும் பூத்த தின் மரணும் வெற்றியும் ஊனமில் ஊக்கமும் ஒளிரக் காய்த்த நல் தீன் எனும் செல்வமும் பழுத்த சேநகர். தானம், இந்த நகர்ல செம்மையான நகர். செம்மை அப்படின்னாலே முழுமை, சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த செம்மையாக அப்படின்னு பார்த்தோம்னா தானம் மிக்க நாடாக இருக்கிறது. தானம் பிறருக்கு பொருள்களை கொடுப்பது, ஒழுக்கமுடையதாக இருக்கிறது, தவத்தில் சிறந்தவர்கள் இருக்கிறாங்க, ஈகை உடையவர்களாக இருக்கிறாங்க, மானத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த ஊர்ல பூத்து இருக்கிறது. அதே மாதிரி தின்மரணும், திண்ணிய வலிமை நல்கக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது வெற்றி அவங்க கிட்ட இருக்கு. அந்த வெற்றியை தரக்கூடிய குறைவற்ற, ஊனமில்னா குறைபாடே இல்லாத ஊக்கம் அவர்களிடம் காய்த்திருக்கிறது. இது மாதிரி தீன் எனும் செல்வம் அங்கு பழுத்திருக்கிறது. தீன் அப்படின்னா மார்க்கம், இஸ்லாமிய பிரிவுல தீன் அப்படிங்கிற ஒரு மார்க்கம் இருக்கிறது. அதுதான் பழுத்த சேநகர். இந்த சேநகர்ங்கிறது தான் செம்மை நகரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுல வரக்கூடிய சொல்லினுடைய பொருள் பாருங்க. வரைனா மலை, கம்பளை பேரொளி, புடவி உலகம், எய்தல் அடைதல், துண்ண நெருங்கிய, வாரணம் யானை, பூரணம் நிறைவு, நல்கல் அளித்தல், வதுவை திருமணம், கோன் அரசன், மறுவிலா குற்றம் இல்லாத, தெண்டிரை தெள்ளிய நீரலை, விண்டு திறந்து, மண்டிய நிறைந்த, தீன் மார்க்கம். மலிந்த பகுபது ஒரு பிளக்கணம் பாருங்க. மலிந்த எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, நமக்கு இங்க இந்து வந்திருக்கு அப்படின்னாச்சுனாலே என்ன செய்யணும்? மலி கூட்டல் இத்து பிராக்கெட்ல இந்து கூட்டல் திரும்ப இந்த தேவை பிரிக்கணும். அது இத்து கூட்டல் அப்படி வரணும். மலி பகுதி, இத்து சந்தி, இந்து ஆனது விகாரம், இந்த இத்து இறந்த கால இடைநிலை, பெயரச்ச விகுதி. அடுத்த வார்த்தை என்னன்னா நெருங்கின. நெருங்கின அப்படின்னு வரும்போது நெருங்கு, அதோட அப்போ கிண அப்படின்னு இருக்கு. அதை இன் கூட்டல் அப்படின்னு நினைச்சிடும் பிரிக்கிறோம். இப்போ இதுல நெருங்கு அப்படிங்கிறது பகுதி, இன் இறந்த கால இடைநிலை, பெயரச்ச விகுதி. புணர்ச்சி விதி. அரும்பொருள் இருக்கு. அரும்பொருள் அப்படிங்கும்போது அருமை கூட்டல் பொருள் வரும். மை விகுதி வந்தாச்சுனாலே அங்க நமக்கு விதி ஈறுபோதல் அப்படிங்கிற விதி வரணும். அப்போ ஈறுபோதல் விதிப்படியே அடுத்து என்னது இருக்கும்? நமக்கு அரு கூட்டல் பொருள் அப்படின்னு இருக்கும். அப்போ இப்போ என்னது வரணும்னா நமக்கு இந்த இம் கூடுதலா வர வேண்டியிருக்கு. அப்ப இம் வரணும்னா இந்த பகரத்திற்கு இனமான எழுத்து இம், அதனால இனமிகள் அப்படிங்கிற அடிப்படையில அரும்பொருள் அப்படின்னு வருகிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா மனை என, மனை கூட்டல் என. இப்போ இங்க நமக்கு என்ன மாற்றம் வரணும்னா இது வந்தாதான் ஈ கூட்டல் ஏ வரும்போது என அப்படின்னு வரும்.
அப்போ இதற்கான விதி என்னன்னு பார்க்கணும். அப்போ இங்கே இருக்கிறது ஐ, இன் கூட்டல் ஐ தான் நை. அப்போ ஈற்றா இருக்கக்கூடிய உயிர் நை. அப்போ உயிரும் உயிரும் ஒன்று சேராது. இங்கே இருக்கக்கூடிய ஐயும் ஏயும் ஒன்று சேராது. அதனால உடன்படுமை இங்கே வரணும். அந்த உடன்படுமைக்கு தான் இ ஐ வழி எவ்வும். இ ஐ இந்த மூன்றுல நமக்கு இங்கே ஐ வந்திருக்கிறதுனால இங்கே என்னது எவ்வும் அப்படின்னு இந்த உடன்படுமை வருகிறது. அப்போ இந்த உடன்படுமையும் இந்த உயிரும் வரும்போது இயல்பாகவே சேர்ந்துடும். அப்போ உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற அடிப்படையில் மனையென அப்படின்னு வருது. இதோட இந்த பகுதி முடியுது. அடுத்த ஒரு காணொளியில் நம்ம சந்திக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். நன்றி.